வணக்கம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா அபவுட் ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்ன அப்படின்னா அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி இருக்குது. இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து எப்போவுமே நம்ம கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இந்த சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போ ஒரு சூழல், ரிஸ்கான ஒரு சூழல், எமர்ஜென்சி சூழல் வருதோ அப்போ மட்டும்தான் அந்த சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு எப்போவுமே சேவிங்ஸ் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி சேமிப்பு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுக்குப்பானையில் நம்ம ஆரம்பித்து மஞ்சள் டப்பா, கொத்தமல்லி டப்பா, இந்த மாதிரி நம்மளோட சேவிங்ஸ் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு சேவிங்ஸ் அப்படின்னா கொஞ்சம் தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன் தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு முதலீட்டில் ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் முதலீட்டில் கூட ஒரு காயின் வாங்கி வீட்டில் வைக்க முடியும். ஒரு பாசிட்டிவான தெம்பு இருக்கும் நமக்கு. ஒரு 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னா அதை கொண்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணலாம். இமீடியட் லிக்விடிட்டி, ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்டு. ஸோ இந்த சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த்தோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தரமோ 6 மாதத்துக்கு ஒரு தரமோ ஒரு சின்ன ப்ரீமியம் கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா ஓவர் த பீரியட் ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் 10 இயர்ஸில் நமக்கு ஒரு பெரிய பண்டில் ஆஃப் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த சேவிங்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸோ பெரிய மாற்றமோ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் உண்டாக்க முடியாது. ஸோ அவசர தேவைகளுக்கு மட்டும்தான் அது வந்து பயன்படக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டியில் உங்களோட பணத்தை சேமிக்கிறது மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியில் சேமிக்கிறதுனால என்ன நடக்கும், என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இன்னைக்கு நம்ம ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கிளாசிஃபிகேஷன் எப்போவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்குறதுல நம்ம எப்போவுமே தெளிவாக இருப்போம். எப்படி நம்ம பிரித்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை எப்படி பணம் வச்சிருக்கிறவங்கள நம்ம வந்து பணக்காரங்க, அப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். பணம் இருக்கும் ஆனால் இல்லை அப்படிங்கிறவங்கள ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். பணமே இல்லாமல் அன்னன்னைக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறவங்கள நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா லோ கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதாவது எப்படி செப்பரேட் பண்ணுறோம்னா ஏபிசி, அதாவது பணம் அதிகமாக வச்சுருக்கிறவங்கள ஏ கிளாஸ் ஆகும், பணம் கம்மியாக வச்சுருக்கிறவங்கள பி கிளாஸ் ஆகும், பணமே இல்லாதவங்கள சி கிளாஸ் ஆகும். பீப்புளில் இந்த மாதிரி வந்து கட்டமைப்பை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கும். இந்த செப்பரேட் பண்ணாலும் அவங்க ஏன் இதை செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட பையிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஏ கிளாஸ் பீப்புள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பி கிளாஸ் பீப்புள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சி கிளாஸ் பீப்புள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்னால என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன நமக்கு ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு அப்பர் கிளாஸ் அப்படின்னாவே வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் 3 crores 5 crores 10 crores இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் முழுக்கவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், அர்பனைசேஷனில் என்னெல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பார்ப்பாங்க. அதனால அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROI அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மந்த் ஆன் மந்த் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஏ கிளாஸ் பீப்புள் வந்து நான் இன்னைக்கு ஒரு 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மந்த் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இட் ஷுட் பி கமர்ஷியல். ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோ ஒரு லோவர் கிளாஸ் பீப்புளோ ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளோ அதுக்கு வந்து நம்ம எப்போவுமே கணக்கு போட முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. கனவுகள் பெருசாக இருக்கும், பட் அது நம்ம அடைய முடியாது. பட் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா அவங்க எப்போவுமே ஒரு 10 லட்சத்துலேருந்து ஒரு 20 லட்சம் அவங்களால சோர்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த 20 லட்சமும் எப்படி சோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ தான் அவங்களோட கையில் வச்சுருப்பாங்க. ரிமைனிங் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டு போடுவாங்க, நகை அடமானம் வைப்பாங்க, கடன் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சோர்ஸ் பண்ணி தான் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு 20 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு எப்படி வந்து ஒரு மாதம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குதோ அதே மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளோட பெரிய கனவுகள், பெரிய ஆசைகள் எல்லாமே இருக்கும். நம்ம எப்போ கோடீஸ்வரனாக போகிறோம், எப்போ நமக்கு கோடிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 15 வருஷம் வெயிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேற எதுலையுமே கிடையாது. ப்ராப்பர்ட்டியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்போ
நம்ம ப்ராப்பர்ட்டியில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எதிர்பார்ப்புகள் வேற. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்பனைசேஷனுக்குள்ள ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காரு அப்படின்னா இந்த அர்பனைசேஷனுக்குள்ள ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இருக்கும். ஸோ அவர் அங்கேயே தான் சுத்திட்டு இருப்பார். அவரோட எங்க அவுட்ஸ்கர்ட்ல கொஞ்சம் சிட்டி முடிஞ்சு கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஆனாலும் அங்க வந்து பை பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் வாழ்ந்த இடம் அப்படி சுற்றி ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவரோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே அங்கேயே தான் இருக்கும். அதனால அவர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது இல்லை. ஸோ ப்ராப்பர்ட்டியை ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினார்னா அப்போ ஒன்றும் பெரிய ஒரு கால்குலேஷன் பாருங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு 25% நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு 1000 ரூபாயிலிருந்து ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் இருந்தது அப்படின்னா அதில் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் த பீரியட் மினிமம் 5 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணும். அந்த மாதிரி வெயிட் பண்ணா உங்களுக்கு பர் இயர் 25% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ 25% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் நம்ம ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா வருஷம் நமக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஒரு 4 வருஷம் நம்மளோட ப்ராப்பர்ட்டியில் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா 4வது வருஷம் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs மாறிடும். வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லையும் கிடையாது. வேலைக்கு போனோம் அப்படின்னா சம்பாதிப்போம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கும் 31ஆம் தேதி 30ஆம் தேதி பேங்க் பேலன்ஸ் நில்லு தான். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கும் நில் தான். 7500 ரூபாய் வாங்குறவங்களுக்கு நில் தான். சம்பளம்ங்கிறது எப்பவுமே டெம்பரவரி சொல்யூஷன். நம்மளோட லைஃப் ஸ்டைல எப்பவும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது. லோன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான். ஸோ ஒரு பண்டில் ஆஃப் மணியை ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் வந்து அப்பர் கிளாஸா மாறணும் அப்படின்னா அதை இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணா 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு நம்ம அனுபவிக்கிறோமோ இல்லையோ அவங்களோட வாரிசு அனுபவிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அடுத்து வருவோம். அடுத்த எங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சி கிளாஸ் சார் எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, அன்னைக்கு சம்பாதிக்கிறோம் ஏதோ விஷயங்களை பண்ணுறோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லை, பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, பெரிய கனவுகள் இல்லை, ஆனாலும் எங்களுக்கும் வந்து வளரணும் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. என்னோட சமுதாயம் இதே மாதிரி ஆயிருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இன்னைக்கு 2 லட்சத்துல 3 லட்சத்துல ப்ராப்பர்ட்டி நிறைய இடத்துல கிடைக்குது. ஸோ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு 2 லட்சம் 3 லட்சங்கிறது நீங்க ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபண்டிங் தான். அதை சோர்ஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு 3 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துல அது ஒரு 30 லட்சம் 40 லட்சமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லாருமே வந்து சொத்து அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம். அது நம்மளால வாங்க முடியுமா, அது எப்படி இருக்கும், என்ன பண்ண முடியும், அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன, நான் எங்கே போய் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்லை. ஸோ இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியா எக்ஸ்போசர்ஸ் இதை சொல்லி கொடுக்கறதுக்கோ ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை. இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை பொருள் வாங்கணும்னா ஒரு மளிகை கடைக்கு போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வேணும்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகிறோம். பட் இடம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ஆத்தரைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் எதுவுமே கிடையாது. அதனால நம்ம போய் எங்கே போய் வாங்குறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு இதை பற்றின விஷயங்களையும் அவேர்னஸையும் கொடுக்கறதுக்கு நிறைய ஜேர்னல்ஸ், நிறைய கூகுள் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் மோர் ஐடியாஸ். யூடியூப் சேனல்ஸ் நிறைய விஷயங்கள்ல நிறைய ஒரு சொத்து எப்படி வாங்கணும், எப்படி விற்கணும், ஒரு வீடு எப்படி கட்டணும், எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்றதுக்கு நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதை படிச்சா ஈஸியா வாங்கலாம். இதெல்லாம் எந்த ரிஸ்க்குமே வேண்டாம் அப்படின்னா நாங்க இருக்கோம். எங்களோட நிறுவனம் சேலம், வேலூர், ஒசூர், திருச்சி 4 மாவட்டங்களில் செயல்பட்டு இருக்கு. 3 லட்சம் ரூபாயிலிருந்து கோடி ரூபாய் வரையிலும் எங்ககிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. வீடா வேணாலும் வாங்கலாம், இடமா வேணாலும் வாங்கலாம். ஸோ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட வாழ்க்கை தரத்தை மாத்திக்கிறதுக்கு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ பணம் அப்படிங்கிறது பணமா இருந்ததுன்னா வளராது, பணம் பேப்பரா மாறுச்சுன்னா கண்டிப்பா வளரும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்ககிட்ட இருக்கு. கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, எங்களோட வெப்சைட்டை லாகின் பண்ணுங்க. அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ.